வணக்கம். இன்றைக்கி சுபாஷ் கிச்சனில் ஆஃப்கானி பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆஃப்கானி பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப க்ரீமியாக, அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி பார்க்குறதுக்கு பாலக் பன்னீர் மாதிரி தெரியும், ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து இருக்குது. இந்த ஆஃப்கானி பன்னீர் கிரேவி வந்து ஒரு லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். அது டேஸ்ட் வந்து நல்ல க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் வந்து நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். நான் வந்து ஸ்டோர்ஸில் கிடைக்கக்கூடிய பன்னீர் தான் வாங்கியிருக்கேன். இந்த பன்னீர் வந்து ஒரு பெரிய க்யூப் மாதிரி இருக்கும். அதை வந்து நமக்கு தேவையான சைஸில் க்யூப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பன்னீர் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணினது தான், அதனால அதுக்குன்னு தனியாக குக்கிங் டைம் வந்து தேவை கிடையாது. அதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இதை அப்படியே டைரெக்டாகவே வந்து நம்ம சேர்த்துடலாம் நம்ம செய்யக்கூடிய கிரேவியில். அப்படி இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய டிஷ்ஷுக்கு தேவைன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் வந்து நம்ம நல்ல பெரிய பெரிய க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த பன்னீரை வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஒரு மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மல்லி தண்டு, அந்த மல்லி இலை இல்லாமல் அதோட தண்டு மட்டும் தனியாக எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் கூட சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த அந்த மல்லி தலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மேரினேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, இதை மட்டும் நம்ம நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலையே வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். தேவைன்னா இந்த கஸ்தூரி மேத்தி வந்து போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச், அதாவது கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து நீங்கள் நல்லா அந்த உப்பு, பெப்பர் இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா அதை ஊற விட்டுடுங்க. பன்னீரை நல்லா வந்து ஊற வச்சாச்சு, அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கிரேவி வந்து நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம இதை குக்கிங் ஆயில் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வந்து 2 காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த காரத்துக்கு வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய், பெப்பர் இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோங்கிறதுனால நீங்கள் எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது தான். இதில் நம்ம இந்த கொரியாண்டர், அந்த தண்டு போக மிச்சம் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அந்த இலை வந்து ரொம்ப பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது. இஞ்சி பூண்டை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அந்த இலையை போட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு அதை வந்து குக் பண்ணி எடுத்துடணும். அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பெருசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு வதங்கி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இது கூட சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, அது கூடவே இப்போ வதக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பன்னீர் வந்து 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அந்த பன்னீர் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய இந்த கிரேவிக்கு அந்த பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த பன்னீர் வந்து எல்லாத்தையுமே அந்த தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம். இந்த பன்னீர் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த மல்லியோட தண்டு, உப்பு, பெப்பர் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோங்கிறதுனால நல்லா அது பன்னீரில் வந்து ஊறி இருக்கும். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு 4 சைடுமே நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்து வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் ரொம்ப உடையிற மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட இது ஃப்ளேம் வந்து நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஃப்ளேம் வந்து நீங்கள் ஜாஸ்தி வச்சிங்கன்னா பன்னீரோட அந்த கலரும் வந்து ஈஸியாக மாறிடும், அதே நேரத்தில் அது வந்து குக்காக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் அதை டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பக்கமுமே நல்ல ப்ரௌன் கலர் வர மாதிரி நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரோட குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது இதை பார்த்தாலே தெரியும் பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பன்னீர் வந்து நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணினது தான். நம்ம வந்து இதுக்குன்னு குக் பண்ண வேண்டிய டைம்னு தனியாக வேண்டாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மாதிரி நம்ம இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு சூப்பர் சாஃப்ட் அப்படி ஃப்ரைடு பன்னீர் வந்து நமக்கு கிடச்சாச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ணுற ப்ராசஸ்க்கு நம்ம வந்து மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி ஆற வச்ச அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கொஞ்சமாக கர்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ரீமியாக அதை நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ரொம்ப க்ரீமியாக இருக்குது. அதோட கலர் வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்கும் நம்ம கொரியாண்டர் சேர்த்ததுனால. இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ணின பவுல்லையே வந்துட்டு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்ல புளிக்காத தயிராக இருந்தால் நல்லது. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு வந்து மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே. இதிலையே வந்து நம்ம தேவையான சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் அப்பப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால கிரேவியில் வந்து நம்ம அந்த சால்ட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் வந்து நல்ல அந்த மசாலா வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். அந்த கர்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா வந்து 2 பீசஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நமக்கு எண்ணெயில் வரும்போது நீங்கள் வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர், மசாலா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ஸோட பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இது கூட சேர்ந்து கலந்துடலாம். இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த கிரேவி வந்து சூப்பராக அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையில்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து நீங்கள் அதை குக் பண்ணும்போது அது நல்லா அந்த பச்சை வாசனை போகும்போது அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்ந்து அது நல்லா உறிஞ்சிக்கும். அந்த அளவுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போது நம்ம இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்ல இன்னுமே கொஞ்சம் கிரேவியாக இல்லாமல் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் அந்த மசாலா வந்து அந்த தயிர் எல்லாமே நல்ல கெட்டியாக ஆகி அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து வரணும். இன்னும் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக அந்த கிரேவி வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு சால்ட்டு, காரம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக சில்லி பவுடர் வந்து சேர்க்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நம்ம பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த காரமே வந்து போதுமானதாக இருக்கும். இந்த கிரேவி வந்து நல்லா ஃபுல்லாக ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து பன்னீர் வந்து சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அட்டகாசமாக க்ரீமியாக வந்து இருக்கும். இதை வந்து நம்ம நல்ல ஒரு புலாவ், அப்புறம் வந்து இது வந்து ஒரு சப்பாத்தி, நான்கு இது எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ஆஃப்கானி பன்னீர் கிரேவி வந்து முழுக்க நம்ம கொரியாண்டர் ஃப்ளேவரில் செஞ்சுருக்கோம். இந்த மல்லி தலையோட அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து தக்காளியோ இல்லைன்னா வேறு எந்த காரமாவோ இல்லை எந்த இன்க்ரீடியன்ஸுமே அதிகமாக ஆட் பண்ணலை. நார்மலாக நம்ம வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே ஆட் பண்ணி கம்மி டைமில் இதை வந்து செஞ்சுருக்கோம். பன்னீர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைடு ப்ராசஸ் வந்து தேவையில்லை
அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டேரெக்டாகவே பன்னீர் மட்டும் ஆட் பண்ணியே வந்து இதை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய பன்னீர் ரெசிபீஸ் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதையுமே பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து இன்னும் மேத்தி மலாய் பன்னீர், அப்புறம் பன்னீர் புன்னா மசாலா, இது எல்லாமே வந்து நான் போட்டிருப்பேன். எதையுமே நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு நன்றி.